சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி அதிகமாக கவனிக்கப்பட வேண்டிய செய்தி. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு இருக்கின்ற ஒரு இரத்த உறவால் உனக்கு ஒரு அவமானம் ஏற்பட போகிறது. அப்படி என்றால் அதை கட்டாயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இவர்களால் நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இரத்த உறவு என்பது காலம் முழுவதும் தொடரக்கூடிய ஒரு உறவு அல்லவா? இடையிலேயே நம்மை விட்டு பிரிந்து செல்லக்கூடாது என்று நினைக்கின்ற ஒரு உறவு. அப்பேற்பட்ட ஒரு உறவு உன்னை அவமானப்படுத்த காத்து கொண்டிருக்கிறது என்றால், எதனால், எதற்காக, யாரிடத்தில் உண்மையான படுத்த போகிறது, எந்த விஷயத்திற்காக உன்னை அவமானப்படுத்த போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே இரத்த உறவுகள் மட்டுமல்ல, நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களாகவே யாரேனும் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை எக்காரணம் கொண்டும் மற்றவர்கள் முன்னிலையில் விட்டு கொடுத்து விடக்கூடாது. எந்த ஒரு கஷ்டத்திலும் அவர்களுக்கு நாம் உடன் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நல்ல மனது கொண்ட குழந்தை நீயானால் உனக்கு ஒரு நல்லது நடத்த இவர்கள் நினைக்கவில்லை. உனக்கு கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் எளிதாக நினைக்கின்றார்கள். உடன் பிறந்த உறவு என்றாலும் சரி, நல்ல நட்பு என்றாலும் சரி, அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டால் அவர்கள் கேட்காமலேயே அவர்களுக்கு ஓடி சென்று உதவிகளை செய்யக்கூடிய குழந்தை. ஓடி சென்று அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற குழந்தை. ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனை வந்தவுடன், உனக்கு ஒரு கஷ்டம் வந்தவுடன் அந்த கஷ்டத்திற்கு காரணமாகவே இவர்கள் தான் இருந்திருக்கிறார்கள் என்று தெரிய வரும் பொழுது அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. இவ்வளவு கஷ்டங்களை இவர்கள் நமக்கு கொடுக்கும் பொழுது நாம் எதற்காக இவர்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் வருவதுதானே. நான் சொன்ன பிறகும் கூட என் குழந்தை உனக்கு அது போன்ற எண்ணங்கள் வந்து விடுவதில்லை. ஏனென்றால் தனக்கு துரோகத்தையும் பாவத்தையும் செய்தவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்க நினைக்கின்ற குழந்தை அல்லவா என்னுடைய குழந்தை. தனக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்களை கொடுத்தவர்களையும் மன்னித்து அவர்களுக்கு நல்லபடியாக வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தை அல்லவா நீ. ஆனாலும் என் குழந்தையே, இந்த விஷயம் நீ தெரிந்துமாக உன்னுடைய பொறுமைக்கு சோதனை வரும் என்று தான் இந்த சாயப்பா சொல்கின்றேன். உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற உன்னுடைய இரத்த உறவில் ஒன்று யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உன் தாய் தந்தையரும் அல்லது உன்னுடைய உடன் பிறந்த உறவு யாரோ ஒருவராக நிச்சயமாக இருக்கின்றார்கள். இவர்கள் உன்னை பற்றி எந்த இடத்திலும் பெருமையாக இதுவரையிலும் பேசியது கிடையாது. அது உனக்கே தெரியும். ஆனால் அதை நினைத்து எல்லாம் நீ கவலைப்பட்டது கிடையாது. இவர்கள் பெருமை பேசி நமக்கு என்னவாக போகின்றது என்று தான் என் குழந்தை நீ யோசித்துக் கொண்டிருந்தாயே தவிர, ஒரு பொழுதும் வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நீ சிந்தித்தது கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடருகிறது. ஒரு சில விஷயங்கள் இத்தனை காலமும் உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுத்த சில விஷயங்கள் என்று எல்லாமுமே உன்னை நல்வழிப்படுத்துவதற்காக இப்பொழுது காத்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம். என் குழந்தையே, இவர்களை தெரிந்து கொண்டு இனியாவது இது போன்ற சூழ்நிலைகளில் நீ சிக்கிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் உனக்கு கொடுத்தது எல்லாம் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் என் குழந்தை, நீ இவர்களுக்கு நேர்மையாக இருந்திருக்கின்றாய், இவர்களுக்கு உண்மையாக இருந்திருக்கின்றாய். உன்னை பற்றி பெருமை பேசவில்லை என்றாலும் பரவாயில்லை, எதுவும் பேசாமல் இருந்தாலே போதும் என்று தான் இந்த சாயப்பா நான் நினைத்தேன். ஆனால் இவர்களுடைய நடவடிக்கைகள், சில காலமாக இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் என்று எதையுமே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவர்கள் எல்லாம் நெருங்கி பழகுகிறாயோ அந்த இடத்தில் தானும் நெருக்கமாக பழக வேண்டும் என்று பொறாமைப்படுகின்றார்கள். யாரும் உனக்கு ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அந்த நல்ல விஷயத்தை அவர்கள் வசமாக குறிப்பிட இவர்கள் யோசிக்கின்றார்கள். இவர்கள் பக்கம் அது வரவேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் தனக்கு பறிக்க நினைக்கிறார்களே தவிர, உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கக்கூடாது என்பதில் சரியாக கவனத்தோடு இருக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த விஷயங்களினால் மேலும் மேலும் உனக்கு துன்பங்கள் தான் அதிகமாக வந்திருக்கின்றது. நீயோ இவர்கள் பாவம் என்று சொல்லி நீ ஒதுங்கி நிற்கின்றாய். அதே நேரத்தில் இவர்கள் உன் வெற்றியை எல்லாம் தட்டி பறிப்பார்கள் என்பது நீ கனவிலும் நினைத்திராத ஒரு விஷயம்.
எந்த வெற்றியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்துவிடக் கூடாது என்பதும், யாரும் உன்னை பெருமை பேசிவிடக் கூடாது என்றும் இவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். ஆனால் என் குழந்தையே, இந்த குடும்பத்திற்காக ஓடாய் தேய்வது நீதான். இந்த குடும்பத்திற்காக பாடுபடுவதும் நீதான். நீ இல்லை என்றால் இந்த குடும்பமே இல்லை. ஆனால் உன்னை மட்டும் தட்டி மட்டம் தட்டி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு இவர்கள் உனக்கு துரோகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், நிச்சயமாக இதனை என்னவென்று கவனிக்கத்தானே வேண்டும். நிச்சயமாக இது என்னவென்று நீ உணரத்தானே வேண்டும். உன்னை சூழ்ந்து வந்து இன்று உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு புரிய வைப்பதற்காக வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த வாழ்க்கை உனக்கு என்னென்ன விஷயங்களை தந்திருக்கிறது என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கிறது. எல்லோரையும் நல்லவர்கள் என்று கண்மூடித்தனமாக என் குழந்தை நீ நம்பி விடுகின்றாய் அல்லவா? எல்லோரையும் நல்லவர்கள் என்று என் குழந்தை நீ சற்றென்று உணர்கிறாய். ஆனால் உன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் இவர்கள் இல்லை. உன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவர்கள் இவர்கள் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் அன்பு குழந்தையே, யாரும் உனக்கு இவர்களை அடையாளம் காட்டித்தரப் போவது கிடையாது. இந்த சாயப்பா என்னை தவிர சாயப்பாவிற்கு இதை சாதாரணமாக எல்லாம் உன் முன்னால் கொண்டு வரவில்லை. இதனால் வரையிலும் நீ பட்டதும் கெட்டதும் போதும். இதற்கு மேலும் இவர்கள் முன்னிலையில் நின்று நீ எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அவமானப்படக்கூடாது என்று சாயப்பா நான் நினைத்து விட்டேன். அதனால்தான் இடத்தில் இதை சொல்லிவிட வேண்டும் என்று நான் துடித்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, இந்த இரத்த உறவு உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு இடத்தில் சில காலமாக பழகி கொண்டிருக்கிறது. நீ ஒரு இடத்தில் நல்லபடியாக பேசிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் இப்பொழுது அவர்கள் இல்லத்தில் உன்னை விட இவர்களின் நடமாட்டம் தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன பேசுகிறார்கள், ஏது பேசுகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட்டது கிடையாது. ஆனால் சாயப்பா அவர்கள் பேசிய வார்த்தைகளை எல்லாம் கேட்கும் பொழுது எத்தனை வேதனையுற்று தெரியுமா? உன்னை பற்றி அவர்கள் பெருமையாக உன்னுடன் பிறந்த உறவிடத்தில், உன் இரத்த உறவிடத்தில் பேசும்பொழுது இவர்கள் நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். இதையெல்லாம் இவர்கள் செய்யவில்லை. இவர்கள் அப்படி இல்லை, இப்படி இல்லை என்று சொல்லி உன்னை பற்றி தவறான விஷயங்களை பற்றி விதைத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை பற்றி இத்தனை நாளும் அவர்கள் தங்களின் மனதிற்குள் வைத்திருந்த எண்ணத்தை விட்டுவிட்டார்கள். இவர்கள் சொன்னதையெல்லாம் நம்பிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. என் அன்பு குழந்தையே, நீ இதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் தெரியுமா? நீ யாரோடு நல்ல நட்போடு இருக்கின்றாயோ அவர்களோடு உன்னுடைய இரத்த உறவு ஒன்று பழகி கொண்டிருக்கிறது என்றால், அவர்கள் இத்தனை நாளும் உன்னுடன் பேசிய பேச்சுக்கும் இப்பொழுது உன்னோடு பேசுகின்ற பேச்சுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மனதை புரட்டி போடுகின்ற ஒரு விஷயமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்களை வந்துவிடாமல் இந்த வாழ்க்கை உனக்கான பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது எக்காரணத்தை கொண்டு நீ எதற்காகவும் வருத்தப்பட கூடாது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை எதை செய்கிறது என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே நமக்கு நல்லதைத்தான் செய்வார்கள் என்று நினைக்காதே. உன்னை போல எல்லோரும் இல்லை. உன்னை போல மற்றவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இருப்பவர்கள் யாரும் இங்கு இல்லை. இதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும். இத்தனை காலம் என் குழந்தை நீ பட்ட கஷ்டங்களும், இத்தனை காலமும் என் குழந்தை நீ பட்ட வேதனைகளும் உன்னை விட்டு நீங்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. எந்த இடத்தில் எப்படி எல்லோரும் இருக்க வேண்டிய இந்த வாழ்க்கை இனி என்னவாக உனக்கு மாறப் போகிறது என்பதனை நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படியென்றால் நிறைய நடக்கும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள், உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணங்கள் என்று இவையெல்லாம் உன்னை நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும். சாயப்பா சாதாரணமானவன் அல்ல. என் குழந்தையை நீ அவமானப்படுத்துவதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்க இந்த சாயப்பா ஒன்றும் சாதாரணமானவன் அல்ல. ஏதாவது ஒரு வழியில் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பார்களை நான் நிச்சயமாக நல்வழிப்படுத்த முயற்சி செய்ய பல வாய்ப்புகளை வழங்கவே, அப்படியும் அவர்களுக்கு புரியவில்லை, நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆனால் அதற்குரிய தண்டனையை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள். அதற்குரிய கஷ்டத்தை அவர்கள் நிச்சயமாக என்னவென்று பார்ப்பார்கள். நான் இழந்த உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்ன என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில், உன்னோடு இந்த சாயப்பா உண்மையான அன்போடு பழகி கொண்டிருக்கின்ற இந்த நேரங்களில் சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்களை எல்லாம் விரட்டி அடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த இரத்த உறவு
நன்றி கெட்டு அழுகின்றது. இந்த இரத்த உறவிற்காக நீ எத்தனை தியாகங்களை செய்திருக்கிறாய் தெரியுமா? வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த அளவிற்கு பார்த்து பார்த்து அவர்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறாய். ஆனால் இப்படித்தான் என்று அவர்கள் தன்னுடைய குணத்தை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, சாயப்பா சொல்வதை கவனமாக கேள். இவர்களை ஒதுக்கி என்று சொல்லவில்லை. இவர்களுக்கு நீ இனிமேல் வருகின்ற நாட்களில் எந்த ஒரு உதவியும் செய்யாமல் இருந்து பார். அப்பொழுதுதான் உன்னுடைய அருமை என்னவென்று இவர்களுக்கு புரிய வரும். நான் சொன்னால் கூட நீ அதை அப்படியே செய்துவிட மாட்டாய். ஏனென்றால் இவர்கள் உனக்கு என்னதான் துரோகங்களை செய்தாலும் நீ அவர்கள் மீது கொண்ட அன்பு உனக்கு ஒருபோதும் குறைந்து விடவில்லை. அவரிடத்தில் எந்த அளவிற்கு அன்பை வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு அன்பைத்தான் நீ வெளிப்படுத்துகிறாய். உன்னை கோபப்படு என்று சொன்னால் சற்றென்று கோபம் வந்து விடாது. ஒரு குழந்தை அப்பேற்பட்ட உன்னை இவர்கள் பதம் பார்க்கிறார்கள் என்றால் நீ அவர்களுக்கு தண்டனை கொடுக்கவில்லை என்றாலும் இந்த சாயப்பாவிடத்திலிருந்து அவர்களுக்கு தண்டனை நிச்சயமாக உண்டு. கொடுத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளாத குழந்தைகளுக்கு தண்டனை தானே தெய்வத்திடம் இருந்து கிடைக்கப் பெறும். அதனால் எதையுமே நினைத்து வருத்தப்படாமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து நீ வேதனைப்படாமல் இனி உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.